இந்த உலக படைப்பு எப்படியாக இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, தேவன் நம்மளை படைத்த நோக்கம் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளை ஏன் ஆண்டவர் படைத்தார், எதற்காக இந்த உலகத்திலே நம்மளை எல்லாம் தெரிய விட்டார் என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய சுத்தம் வெளிப்பட வேண்டும். ஆண்டவருடைய சுத்தம் வெளிப்பட்டால்தான் அவருக்கும் நம்மளுக்கும் உள்ள உறவு பலப்படும். இப்பொழுது நாம் வாழ்கின்ற வாழ்வெல்லாம் பார்க்கும் பொழுது, இட் இஸ் எ ட்ரையல் பீரியட் இன் திஸ் வேர்ல்டு. நம்ம எல்லாம் இந்த உலகத்திலே ஒரு எக்ஸாம் எழுத வந்தவர்களாக நாம் நினைத்து பார்க்க வேண்டும். உம்முடைய காரண காரியங்கள், உம்முடைய கிருபைகளுக்கேற்ற ஒரு ஆசீர்வாதம், கிருபை என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய செய்கைகள், ஆண்டவரோட துணையோடு உங்களுடைய செய்கைகள் எல்லாம் எப்படி என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏனென்றால் அவரை மிகவும் நேசிக்கிறார். அவர் நம்மை ஒரு சித்தத்தின் வெளிப்பாடு இப்படியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் நம்மளை படைத்து நம்மளுக்கு ஏதேனும் தோட்டத்தை உருவாக்கி அதை செய்யாதே, அதை நீ சாப்பிட்டால் சாகவே சாகவா என்று சொன்ன பிறகும் அவருடைய வாக்கை மீறி மனிதன் செயல்படும் விதம் மிகவும் ஒரு காரணமற்ற செயலாக இருக்கிறது. ஆனால் எல்லாம் ஆண்டவருடைய சுத்தம் வெளிப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்மளுடைய முதற் பங்கு என்று பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சுத்தத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். எப்படி வெளிப்படுத்துவது என்று பார்க்கும் பொழுது, நாம் பைபிள் வசனத்தோடு ஒவ்வொரு வசனமும் எண்ணற்ற கற்பனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த எண்ண வசனங்களை நாம் கை கொண்டு அவற்றில் நாம் தியானித்தோமானால் ஆண்டவர் நமக்கு எப்படியாக அந்த சித்தத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் உங்களுடைய காரியங்களுக்கு ஏற்ப, உங்களுடைய அன்பான நடவடிக்கைகளுக்கு ஏற்ப அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏனென்றால் உங்களை அனுதினமும் ஆசீர்வதிக்க அவர் ஆசைப்படுகிறார். அந்த ஆசீர்வாதத்தை மறுக்கும் நபராக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். தேவ சுத்தத்தோடு நாம் ஓடுவோமானால், தேவ சுத்தத்தோடு நாம் நடப்போமானால் எல்லாம் கண்டிப்பாக மாறிப்போகும். நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறும் தருணமாக வரும் காலங்களில் நாம் இருப்போமாக. ஆண்டவருடைய சுத்தத்தை நாம் வெளிப்படுத்துவோமாக. இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். இதை கேட்கின்ற பிள்ளைகள் எல்லாம் பயனுள்ள பிள்ளைகளாக மாறுவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை எல்லாம் தேவ சுத்தத்துக்கு உபயோகப்படுத்துவார். அதற்காகத்தான் அவர் காத்திருக்கிறார். தேவ சுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்கிற வழியை நாம் பார்க்க வேண்டும். தேவ சுத்தம் உங்களோடு வருகிறது என்றால் அது எப்படி நீங்கள் உணர்கிறீர்கள் என்பதை நீங்கள் என்னோட கமெண்ட் மூலமாக என்னிடத்திலே தெரிவிங்கள். ஏனென்றால் தேவ சுத்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வழியிலே வருகின்ற இடர்பாடுகள், விபத்துகள் இவையெல்லாம் நமக்கு எதிர்நோக்கி காத்திருக்கிறது. இவையெல்லாம் நடக்கா வண்ணம் ஆண்டவர் நம்மளை காத்து வழிநடத்த அவரோடு நாம் சேர்ந்து நடக்க வேண்டும். அவரோடு பேச வேண்டும். அவர் சொல்கின்ற வார்த்தையை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறது தேவ சுத்தமாகும். இன்னொரு சந்திப்பில் நாம் சந்திப்போம். காட் ஃப்ரீ மினிஸ்ட்ரி ஊழியன் பாஸ்டர் சாம் ஜெயக்குமார்.